நாங்கள் உணர்ற பட்சத்தில் வீட்டில் யார் இல்லைன்னா அதை வந்து சாரீ எடுத்து கட்டிக்கிறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்குன்ற பட்சத்தில் அந்த பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்துட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அடிப்பாங்க, உதைப்பாங்க, திட்டுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போன ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சொல்லுவாங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கினாலும் அவங்களை சுற்றி இருக்கிற அந்த சொசைட்டி வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணாதான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கின்ற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நடுத்தருக்கு வருது. வந்த உடனே அங்கே ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிடாம இருக்கும். 3ஆவது நாள் சாப்பாடுக்கு என்ன பண்ணும்? கண்டிப்பாக அது சாப்பிடணும் இல்லையா? அது ஒரு குழந்தை தானே, அது மனசை யாருமே புரிஞ்சுக்கலையே. அந்த வழியாக வர ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பி யாராவது அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன படிச்சுட்டு இருந்த, மேற்கொண்டு நீ படிக்க விரும்புறியா அப்படின்னு கேட்குற திருநங்கைகளும் இருக்கிறாங்க. அது இல்லை 10 நாள் சாப்பாடு போட்டு 11ஆவது நாள் எடுத்துட்டு போய் சொசைட்டியில் விட்டு இதுதாம்மா நம்ம ஒர்க்ஸ், இந்த பெக்கிங் ஒர்க்ஸில் நிற்க வைக்கிற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை யார் கையில் கிடைக்குது அப்படின்றதா விஷயம். இல்லை, நிறைய சட்டவிரோதமான செயல்கள் நடைபெறதா சொல்கிறாங்க. அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு அதுக்கு கண்காணிக்கிற குழு ஏதாவது போடலாம்? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான செயல்கள் வந்து ஆண்கள் செய்யலையா, பெண்கள் செய்யலையா? ஒரு 16 வயதுக்கும் குறைவான ஆண்கள் எல்லாம் வந்து வலுக்கட்டாயமாக அந்த திருநங்கைக்கான ஆப்ரேஷன் செய்யப்படுறதெல்லாம் நிறைய தகவல் வருதே மேம். ஸோ அது வந்து நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போனோம்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு திருநங்கை வந்து கண்டிப்பாக இப்போ நம்மளுடைய சட்ட திட்டங்கள் அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு அப்புறமா தான் நான் ஒரு ஆணாவோ நான் பெண்ணாவோ நான் ஒரு திருநங்கையோ உணர்றதை வெளிப்படுத்தணும், அதுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது குறுகிய காலகட்டத்திலே ஒரு 16 வயசுலேயோ ஒரு 17 வயசுலேயோ ஒரு குழந்தை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவங்களை கூட்டிட்டு போய் உடனே அவங்களே சொன்னாலும் ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது. Take me for that as your example also. நான் மட்டும் எடுத்த உடனே நான் சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கல. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து இந்த எங்களுடைய மக்கள் சொசைட்டியில் அவங்க பிச்சை எடுக்கிறத பார்த்து நான் பயந்துருக்கிறேன். அவங்கள பார்த்து பயப்பில்லை, அந்த தொழிலை பார்த்து பயந்துருக்கேன். ஏன்னா அவங்க என்னையும் இந்த சமூகம் வந்து அந்த மாதிரி தள்ளிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. தமிழக அரசாங்கத்திற்கு ஏதேனும் கோரிக்கைகள் இருக்கா மேம்? கண்டிப்பாக எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நமது தமிழக முதல்வர் அவர்களை தான் நான் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அவர் அப்பான்னு நான் கூப்பிட்டு கோரிக்கை வச்சுருந்தேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் லயோலா காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் ஆங்கில துறையில் ஒரு நிரந்தர பணியை எனக்கு அட்லீஸ்ட் கருணையின் அடிப்படையிலாவது எனக்கு கொடுக்கணும்னு அப்பான்னு சொல்லி அவர்கிட்ட நான் கோரிக்கை வச்சுருக்கேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்தியாவிலேயே ஆங்கில துறையில முதன்முறையா PhD முடிச்ச திருநங்கையான பேராசிரியை ஜென்சி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களை மாதிரி ஒரு சமூகத்துக்கு முன்மாதிரியா வரக்கூடியவங்களுக்கு குடும்பம் மட்டும் இல்லாம அரசாங்கமும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கும் பொழுது அவங்களோட இலக்கை அடைய முடியும். அந்த மாதிரி தமிழக அரசாங்கம் நீங்க உங்க இலக்கை அடையறதுக்கு ஏதேனும் உதவிகள் செய்திருக்காங்களா? ஸோ இப்போ நம்மளது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து நிறைய புது திட்டங்களை படிக்கக்கூடிய திருநங்கை மாணவர்களுக்கும் திருநம்பிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இவ்வளவு ஒரு வரவேற்கத்தக்க விஷயங்களை செய்திருந்தாலும் அவர் மேல எழக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, திருநங்கை சமூகத்துல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நிறைய ஒரு மோதல்கள் நடக்குது, சட்டவிரோதமான செயல்கள்லாம் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை எதிர்த்து இதை ஒடுக்கிறதுக்கு தமிழக அரசு சார்பா திரு முதல்வர் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுது மேம். அதை எப்படி பாக்குறீங்க? ஸோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் மக்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். எங்கள் திருநங்கை மக்களுக்கோ திருநங்கைகளுக்கோ நிறைய அனுபவங்கள் இருக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு பேக்ரவுண்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே பார்க்குறோம், திருநங்கை மக்கள் அப்படின்னா அவங்க வந்து கோவப்படுவாங்க, தேவையில்லாமல் சண்டை போடுவாங்க, தேவையில்லாமல் இஷ்யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு சின்ன கொஷின் மட்டும் உங்களுக்கு கேட்குறேன், அதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தினந்தோறும் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஒரு நாள் காஃபி தூள் இல்லை, டீ தூள் இல்லை, பால் இல்லை, சக்கரை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் அன்றைக்கி ஆஃபீஸ் போகணும். அன்றைய நாள் நீங்கள் காஃபி இல்லாமல் ஒரு நாளும் போனது கிடையாது. அன்றைக்கி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? டேல ஏதோ ஒன்று பெரிய விஷயம் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த டேவே ஸ்டார்ட் ஆகாத ஒரு ஃபீல் ஆகும். வேற தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். காஃபி குடிச்சாதான் அந்த ஒரு புத்துணர்ச்சி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் ஒரு காஃபி இல்லைன்றதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலிக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகும், அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் மக்கள் வந்து தினந்தோறும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. தினந்தோறும் அந்த பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா,
ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்குது, ஒரு அப்பா அம்மா கூட இருந்துகிட்ருக்கு. அது வந்து தன்னை ஃபெமினினாக திருநங்கையாக உணர்ற பட்சத்தில் வீட்டில் யார் இல்லைன்னா அதை வந்து சாரீ எடுத்து கட்டிக்கிறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அது இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். அந்த மாதிரி கொடுக்குன்ற பட்சத்தில் அந்த பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்துட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அடிப்பாங்க, உதைப்பாங்க, திட்டுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போகணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சொல்லுவாங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கினாலும் அவங்கள சுற்றி இருக்கிற அந்த சொசைட்டி வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணாது, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கின்ற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நடுத்தருக்கு வருது. வந்த உடனே அங்கே ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிடாம இருக்கும். 3ஆவது நாள் சாப்பாடுக்கு என்ன பண்ணும்? கண்டிப்பாக அது சாப்பிடணும் இல்லையா? அது ஒரு குழந்தை தானே, அது மனசை யாருமே புரிஞ்சிக்கலையே. அந்த வழியாக வர ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பை யாராவது அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 10 days வச்சு சாப்பாடு போடுவாங்க. 10 days வச்சு சாப்பாடு போட்டு நீ என்னம்மா பண்ண, ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருந்த, என்ன படிச்சுட்டு இருந்த, மேற்கொண்டு நீ படிக்க விரும்புறியா அப்படின்னு கேட்குற திருநங்கைகளும் இருக்கிறாங்க. அது இல்லை 10 நாள் சாப்பாடு போட்டு 11ஆவது நாள் எடுத்துகிட்டு போய் சொசைட்டியில் விட்டு இதுதாம்மா நம்ம ஒர்க்ஸ்ன்னு பெக்கிங் ஒர்க்ஸில் நிற்க வைக்கிற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை யார் கையில் கிடைக்குது அப்படின்றதா விஷயம். அந்த மாதிரி தான் எங்கள் மக்களில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆண்கள்லேயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. எங்கேயோ நடைபெற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அது பெரிய விஷயமா எடுத்துட்டு தமிழக அரசு தலையிடலைன்னா என்ன தலையிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இல்லை, நிறைய சட்டவிரோதமான செயல்கள் நடைபெறதா சொல்றாங்க. அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு அதுக்கு கண்காணிக்கிற குழு ஏதாவது போடலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான செயல்கள் வந்து ஆண்கள் செய்யலையா, பெண்கள் செய்யலையா? இல்ல, ஆண்கள் பெண்கள் செய்தாலும் ஒரு 16 வயதுக்கும் குறைவான ஆண்கள் எல்லாம் வந்து வலுக்கட்டாயமா அந்த திருநங்கைக்கான ஆப்ரேஷன் செய்யப்படுறதெல்லாம் நிறைய தகவல் வருதே மேம். ஸோ அது வந்து நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போனோம்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு திருநங்கை வந்து கண்டிப்பாக இப்போ நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு அப்புறமா தான் நான் ஒரு ஆணாவோ நான் பெண்ணாவோ நான் ஒரு திருநங்கையோ உணர்றதை வெளிப்படுத்தணும், அதுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது குறுகிய காலகட்டத்திலே ஒரு 16 வயசுலேயோ ஒரு 17 வயசுலேயோ ஒரு குழந்தை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவங்களை கூட்டிகிட்டு போய் உடனே அவங்களே சொன்னாலும் ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னை தேடியும் எங்கள் நேட்டிவ்லேருந்து 2-3 குழந்தைங்க திருநங்கையில் ஃபீல் பண்ண குழந்தைங்க வந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா அவங்க சென்னைக்கு வந்தாங்க, என்னை அறியாமல் வந்தாங்க. அவங்கள நான் கண்டுபிடிச்சி அவங்க பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வர வச்சு அவங்கள வந்து புரிய வச்சு இவங்களை இந்த மாதிரி நீங்கள் விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வரும்பொழுது அந்த மாதிரி தன்மைகளில் நீங்களும் அவங்கள வெறுக்கும்பொழுது அவங்க வந்து எங்களை மாதிரி மக்களை தேடி போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, இப்போதைக்கு உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போங்க. நல்லபடியாக 12th தான் படிச்சுட்டு இருந்தாங்க, வந்துட்டாங்க 12th படிச்சுட்டு இருக்காங்க, நல்லபடியாக படிக்க வைங்க. படிக்க வச்சுட்டு அவங்கள காலேஜ் படிக்க வைங்க. அவங்களுடைய ஃப்ரீடம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதை வந்து நீங்கள் தகர்க்கக்கூடாது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஏதோ ஒரு லேடிஸ் மாதிரி புடவை கட்டிக்கணும், இல்லை பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும் அப்படி ஆசைப்படுதுன்னா அதுக்கு நீங்கள் அலோ பண்ணுங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி நான் அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன். என்னாலையும் தான் முடிஞ்சிருக்கும். அந்த திருநங்கை அந்த பசங்களை பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து படுக்க வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி உடனே மாற்றுறதுக்கு அதுக்கான வயசே அது கிடையாது. டேக் மீ ஃபார் தட் ஆஸ் யுவர் எக்ஸாம்பிள் ஆல்சோ. நான் மட்டும் எடுத்த உடனே நான் சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கல. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து இந்த எங்களுடைய மக்கள் சொசைட்டியில் அவங்க பிச்சை எடுக்கிறத பார்த்து நான் பயந்துருக்கிறேன். அவங்கள பார்த்து பயப்பில்லை, அந்த தொழிலை பார்த்து பயந்துருக்கேன். ஏன்னா அவங்க என்னையும் இந்த சமூகம் வந்து அந்த மாதிரி தள்ளிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு. அதனால தான் நிறைய இடங்களில் வந்து நான் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சேன். ஆனால் நிறைய இடத்துல என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வச்சேன் என்னன்னா, முதல்ல நம்ம ஸ்டாண்டர்ட் ஆகணும், நம்மளோட எஜுகேஷன் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்காக என்னை ரொம்ப நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டதுனால தான் நான் இவ்வளோ தூரம் டாக்டர் ஜென்சியாக எனக்கு இந்த அளவுக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான். ஸோ அந்த பொறுமையை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எங்களுடைய மக்களாக இருக்கட்டும், எங்கள் திருநங்கை மக்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு புள்ள அந்த மாதிரி வரும்பொழுது அதுக்கிட்ட பேசணும், அதனுடைய ஆசையை கேட்கணும். என்னன்னே தெரியாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழந்தை யார் கையில் கிடைக்குது அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். அது நல்லவங்க கையில் கிடச்சி அதை படிக்க வச்சு அதை அழகு பார்க்குற திருநங்கைகளும் இருக்கிறாங்க நிறைய பேர், அதை யூஸ் பண்ணிக்கிற திருநங்கைகளும் இருக்கிறாங்க. அதனால எப்படி ஒரு ஆண் ஒரு பெண் இல்லை ஒரு திருநங்கை ஒரு திருநம்பி எல்லாருக்குள்ள ஒரு நாணயம் எப்படி 2 பக்கங்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. அந்த குழந்தை போய் சேர்றது தான் அந்த இடமா காணப்படுது. அந்த இடம் தான் அதுக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது இல்லையா? அப்போ அது சேர்ற இடம் எப்படி இருக்கணும்ன்றது யார் தீர்மானிக்க முடியும்? இதுக்கு முன்னாடி அந்த பேரண்ட்ஸே அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இந்த நிலைமை அதுக்கு தேவையில்லையே. நீங்க சொன்னது கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழக அரசாங்கத்திற்கு ஏதேனும் கோரிக்கைகள் இருக்கா மேம்?
கண்டிப்பாக எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நமது தமிழக முதல்வர் அவர்களை தான் நான் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அவர் அப்பான்னு நான் கூப்பிட்டு கோரிக்கை வச்சுருந்தேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் லயோலா காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் ஆங்கில துறையில் ஒரு நிரந்தர பணியை எனக்கு அட்லீஸ்ட் கருணையின் அடிப்படையிலாவது எனக்கு கொடுக்கணும்னு அப்பான்னு சொல்லி அவர்கிட்ட நான் கோரிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய கோரிக்கை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன். இப்பொழுது அவங்க திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதியை பின்பற்றி ரொம்ப அழகாக சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களையும் அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கையில் நான் இன்னமும் பயணிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ என்னைக்கு நான் அந்த கவர்மெண்ட் காலேஜில் பெர்மனெண்ட்டாக அடையிறனோ அப்போ தான் என்னை நோக்கி வர என்னோட சமூக மக்களுக்கும் இது புரிதல் ஏற்பட்டு அவங்க படித்தாங்க, அவங்க நல்லபடியாக படித்து மேலே வந்தாங்க, அரசாங்கம் அவங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்து ஒரு அரசாங்க பணி கொடுத்துருக்குது அப்படின்றது ஒரு எண்ணமாக அவங்களுக்கு ஏற்படும். இது என்னோட வளர்ச்சியாக மட்டும் நான் பார்க்கல, என்னை எதிர்நோக்கி வர என்னோட சமூகத்தின் வளர்ச்சியாகவும் நான் பார்க்குறேன். ஸோ தமிழக முதல்வர் அவர்கள் தயவு கூர்ந்து என்னுடைய கோரிக்கையை ஏற்று கூடிய விரைவில் எனக்கு வந்து அரசினர் கலைக்கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் முதல்வர் பணியை வழங்கணும்னு நான் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு திருநங்கை அப்படின்னாலே பொது வெளியில நம்ம தெருக்கல்ல நடந்து போகும்பொழுதே நம்மளை வந்து கிண்டல் பண்றது, கேலி கிண்டல் பண்ற நிறைய விஷயங்கள் பொதுமக்களும் சரி, இளைஞர்கள் அந்த மாதிரி செய்யறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுவும் ஒரு கல்லூரி வளாகத்துல நீங்க ஒரு பேராசிரியையா போய் நிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எதிர்கொண்ட சவால்கள் பெரிய விஷயமா இருந்திருக்கும். அந்த சவால்கள்லாம் எப்படி இருந்தது? எந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் சந்திச்சிங்க மேம் நீங்க? ஸோ லயோலா காலேஜில் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே நான் ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்திருக்கேன். ஸோ லயோலா காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் அங்கே நிறைய எதுவுமே இருக்கு. ப்ராப்ளம்ஸ், ஸ்டூடெண்டா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, பேராசிரியா இருக்கும்போது எப்படி இருக்கு? அதுதான் சொல்கிறேன். கண்டிப்பாக அங்கே வந்து லயோலா காலேஜில் நான் படிக்கும் பொழுதும் சரி, நான் இப்போ வந்து ஒரு பேராசிரியராக அந்த வளாகத்தில் வலம் வரும்பொழுதும் சரி, எனக்கு ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்கள் காலேஜில் கிடையாது. ஏன்னா லயோலா காலேஜ் மட்டும்தான் இந்த சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமும் பேராசிரியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு இயருமே. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தரமும் ஒரு இயரும் 7 திருநங்கை மக்களுக்கும் திருநம்பிகளுக்கும் அவங்க கேட்குற டிகிரியை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள படிக்க வச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது எங்களை பற்றின ஒரு புரிதல் அங்கே எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். நானே அந்த காலேஜுக்குள்ளே ஒரு மாணவராகவும் சரி, ஒரு பேராசிரியராக செல்லும் பொழுது எனக்கு அந்த காலேஜ் வந்து ஒரு கோயில் மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஏதாவது ஒரு கிளாஸில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பசங்க இன்னமும் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, கண்டிப்பாக அந்த புரிதல் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரும் நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன், ஃபெமிலியர் ஆகிட்டேன், பாப்புலர் ஆகிட்டேன், நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் கல்லூரியில் இருக்கிற எங்கள் மாணவர்கள் கூட திபுன்னு ஓடி வந்து, எனக்கு இன்றைக்கி கூட ஒரு மாணவர் ஓடி வந்து கங்க்ராச்சுலேஷன் மேம், வாழ்த்துக்கள், இன்னும் நீங்கள் மேன்மேலும் வளரணும் அப்படின்றாங்க. நமக்கெல்லாம் என்ன தெரியும், ஒரு டீச்சர்ஸ் தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிளஸ் பண்ணுவாங்க, வாழ்த்து பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் காலேஜ் அப்படி கிடையாது. மாணவர்கள் கூட என்னை வந்து வாழ்த்துறது அது எனக்கு ஒரு பெரும் சந்தோஷமாக இருக்குது. அது அப்படியேப்பட்ட காலேஜ் தான் லயோலா காலேஜ். ஸோ அந்த இடத்துல எங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மி தான். காலேஜை தாண்டி தமிழகத்தில் பொது இடங்களில் நீங்கள் போகும்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? பொது இடங்களில் கண்டிப்பாக திருநங்கை மக்களுக்கும் திருநம்பிகளுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நானே கூட ஏதாவது ஒரு பஸ்ஸில் போயிட்டு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட நம்மளை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. என்ன இந்த வாய்ஸ் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆண் பெண் கலந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்மளை பார்ப்பாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்ப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரியான ஒரு வலியை வந்து மனசில் கொடுக்கும். ஸோ இது என்ன, இது சாதாரணமாக நம்ம நார்மலாக எல்லாரும் மாதிரி ஒரு டிக்கெட் கேட்குறோம். நிறைய இடத்துல நம்ம வந்து தோற்றத்தில் என்ன தான் நம்ம பெண்ணாக மாறி இருந்தாலும் நம்மளுடைய வாய்ஸ் என்றைக்குமே கண்டிப்பாக அது ஆண் பெண் கலந்த வாய்ஸாக தான் இருக்கும். அந்த வாய்ஸை நம்ம ஓப்பன் அப் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான ஒரு பார்வை, நம்ம பேசினோன்னே எல்லாரும் இப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க தெரியுமா, அது ஒரு வகையான கஷ்டத்தை எங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதெல்லாம் மாறணும். எப்படி ஆண் பெண் இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் அவங்கள ஏற்றுக்கிறீங்க, அதே மாதிரி தான் திருநங்கை மக்களாகிய நாங்களும் இயற்கையை சார்ந்தவங்க தான், எங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். எல்லாரையும் அவங்க எம்ப்ரேஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணுனா எல்லாரும் எம்ப்ரேஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. ஆனால் எங்களை யாருமே பண்ண மாட்டேறீங்க இல்லையா? எங்களையும் பண்ணி பாருங்கள். எங்களை மாதிரி மக்கள் இன்னும் நிறைய பேர் வந்து சாதிச்சு காட்டுவாங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெறவும், நீங்க இன்னும் தமிழகத்திற்கு மேலும் பல பெருமைகளை தேடி தரவும் எங்களுடைய வாழ்த்துக்கள் மேம். நன்றி. தேங்க்யூ.